திருவிழாவிற்கு காரில் சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம். திடீரென்று மரத்தில் மோதிய கார் பெரும் விபத்துக்குள்ளான சம்பவம். ஐயோ என கேட்ட காதை கிழித்த அலறல் சத்தம். பழம் போல் நொறுங்கிய காஸ்ட்லி கார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்துல இருக்கிற சீராம்பாளையம் பகுதியில மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. மஞ்சள் நீராட்டு விழா நடந்ததால இதுல கலந்துக்கிறதுக்காக ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்துல குறிச்சி கிராமத்தை சேர்ந்த தனசேகரன் அப்படிங்கிறவரு தன்னோட சொகுசு கார்ல தன்னோட நண்பர்களான பள்ளிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த கவின் மற்றும் சிவா அப்படிங்கிறவரும் ஸ்ரீராம்பாளையத்தை சேர்ந்த லோகேஷ் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவரையும் கூட்டிக்கிட்டு குமாரபாளையத்துல பொருட்கள் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. திரும்பவும் சொகுசு கார்ல குமாரபாளையத்துல இருந்து சீராம்பாளையத்துக்கு கார்ல வந்திருக்காங்க. கார் ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. அப்போ குமாரபாளையம் பக்கத்துல இருக்கிற குப்பாண்டபாளையம் பேருந்து நிறுத்தம் பக்கத்துல சாலையோரமா இருந்த பனைமரத்து மேல காரு பயங்கரமா மோதி இருக்கு. டமார்னு சத்தம் கேட்ட உடனே தனசேகரன், லோகேஷ், சிவகுமார் மற்றும் கவின் இவங்க 4 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இதுல ஸ்ரீதர் அப்படிங்கிற இளைஞர் மட்டும் லேசான காயங்களோட உயிர் தப்பியிருக்காரு. இது பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்ட குமாரபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க. இறந்தவர்களோட சடலத்தை கைப்பற்றி குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவினோட உடல் மட்டும் காரோட இடிபாடுகள்ல சிக்கி இருக்கு. உடலை மீட்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து பத்தி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. திருவிழாவுக்கு வந்த இளைஞர்கள் விபத்துல உயிரிழந்த சம்பவத்தால அந்த கிராம மக்கள் பெரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. உறவினர்கள் சடலத்தை பார்த்து கதறி அழற காட்சி அங்க இருக்கவங்களை கண் கலங்க செஞ்சிருக்கு. ஊருக்குள் புகுந்து நோட்டமிட்டு ஆள் இல்லாத வீட்டுக்குள் சென்று நகைகளை கொள்ளையடித்த 4 பேர் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பேயாலம்பட்டு கிராமத்தில் கணவரை இழந்த சந்தோஷம் என்ற பெண் தனிமையில் வீட்டில் வசித்து வரும் நிலையில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் காலையில் வீட்டின் எதிரே உள்ள கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாசனம் செய்ய சென்றுவிட்டு வீடு திரும்பி இருக்கிறார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். உடனடியாக ஓடி வந்த பொதுமக்கள் ஊர் எல்லை